வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இருண்ட டேங்கர்கள் அல்லது டார்க் டேங்கர்கள் விபத்து சீனாவின் மலிவு விலை எண்ணெய்க்கான தாக்கத்தில் உள்ள கடல் ஆபத்துக்களை அம்பலப்படுத்துகிறது. ஈரானில் இருந்து பயணித்த கச்சா எண்ணெய் டேங்கர் கப்பல் சீனாவுக்கான ஈரானிய மலிவு விலை எண்ணெயை இறக்கிவிட்டு மீண்டும் எண்ணெய் ஏற்றி வர மத்திய கிழக்கு நோக்கி செல்ல புறப்பட்டது. கப்பலின் பெயர் செரஸ் 1. இந்த பயணம் அந்த டேங்கர் கப்பலுக்கு ஒன்றும் புதிதல்ல. கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி கடந்த ஆண்டில் செரஸ் 1 இந்த சுற்றுப்பயணத்தை பல முறை மேற்கொண்டது. ஆனால் இம்முறை செரஸ் 1 டேங்கர் கப்பல் இந்த பயணத்தை முடிக்கவில்லை. ஜூலை 19ஆம் தேதி செரஸ் 1 மற்றும் மற்றொரு டேங்கர் கப்பல் மலேசியாவுக்கு அப்பால் தென்சீன கடலில் மோதியதில் இரு கப்பல்களுக்கும் கணிசமான சேதம் ஏற்பட்டது. செரஸ் 1 டேங்கர் கப்பல் திருத்துவதற்கோ இழுத்து செல்வதற்கோ முடியாத நிலையில் தென்சீன கடலில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. யாருமில்லாத அந்த கப்பல் சேதம் காரணமாக கடலில் மூழ்கிவிடும் என்று கூறப்படுகிறது. டேங்கர் கப்பல்கள் தங்களுடைய தானியங்கி அடையாள அமைப்பு AIS மூலம் தங்கள் இருப்பிடத்தை ஒளிபரப்ப வேண்டும். அதனால் அவை மற்ற கப்பல்களால் கண்டறியப்படும். ஆனால் இரண்டு டேங்கர் கப்பல்கள் AIS-இல் தங்கள் இருப்பிடங்களை மறைக்கின்றன அல்லது போலி இருப்பிடங்களை காட்டுகின்றன. ஏமாற்றும் இந்த நடவடிக்கை கடல் போக்குவரத்து பரிபாஷையில் ஸ்பூஃபிங் என்று அழைக்கப்படுகிறது. செரஸ் 1 தொழில்நுட்ப சிக்கல்களை சந்தித்த பின் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தபோது மற்றொரு டேங்கர் கப்பலுடன் மோதியதாக கப்பல் மாலுமிகள் கூறியதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் கப்பல் ஆய்வு மற்றும் ஆற்றல் ஆய்வாளர்கள் மோதலுக்கு முன் கப்பலின் இயக்கங்களின் முறையில் மற்றொரு விளக்கத்தை தெரிவிக்கின்றனர். அவர்கள் கொடுத்த விளக்கம் கப்பல் நகர்வுகளை காட்டும் சர்வதேச கண்காணிப்பு சிஸ்டத்தில் செரஸ் 1 கப்பல் ஒரு போலி இருப்பிடத்தை ஒளிபரப்பியது. கப்பல் நகர்வுகளை கண்காணிக்கும் அமைப்புகளில் செரஸ் 1 கப்பல் இரண்ட கப்பல்களின் ஒரு பகுதியாக பரவலாக அறியப்பட்டது. இரண்ட கப்பல்கள் என்பது சர்வதேச விதிமுறைகளுக்கு புறம்பாகவோ பல்வேறு தடைகளை மீறியோ இயங்கும் டேங்கர் கப்பல்கள். தடை செய்யப்பட்ட எண்ணெயை மலிவு விலையில் வாங்குவதற்கு செய்யப்படும் மற்றொரு திருட்டுத்தனம் கடலில் ரகசிய இடமாற்றங்கள். அது என்னவென்றால் தடை செய்யப்பட்ட எண்ணெயை கடலில் வைத்து ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு இடமாற்றம் செய்வது. அதன் மூலம் கப்பலில் உள்ள எண்ணெய் எந்த நாட்டிலிருந்து வருகிறது என்பதை தெரியாது செய்துவிடலாம். சமீபகால ஆண்டுகளில் மலேசியாவுக்கு அருகில் உள்ள தென்சீன கடலின் ஒரு பகுதி கப்பலுக்கு கப்பல் எண்ணெய் பரிமாற்றத்திற்கான ஹாட்ஸ்பாட்டாக மாறியுள்ளது. டேங்கர் கப்பல்கள் தடை செய்யப்பட்ட எண்ணெயை வேறு கப்பல்களுக்கு மாற்றும் போது இரு கப்பல்களும் மோதிக்கொள்ளலாம் மற்றும் கடல் மாசுபாட்டின் அபாயங்களை அதிகரிக்கின்றது. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் கடந்த மாதம் வரை 1005க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட கப்பல்கள் மலேசியாவுக்கு அருகில் உள்ள தென்சீன கடலில் கப்பலில் இருந்து கப்பலுக்கு எண்ணெய் பரிமாற்றத்தில் பங்கேற்றது கண்டறியப்பட்டுள்ளது. கப்பல் நகர்வு தரவுகளின்படி ஈரானிய துறைமுகத்தை விட்டு வெளியேறிய பின்னர் ஜூலை நடுப்பகுதியில் செரஸ் 1 கப்பல் வந்த இடமும் கப்பல் மோதிக்கொண்ட இடமும் இந்த கடல் பகுதிதான். ஜூலை 18ஆம் தேதி மாலை செரஸ் 1 AIS மூலம் ஒளிபரப்பப்பட்டது. கப்பல் உண்மையில் அங்கு நங்கூரமிட்டு நின்று கொண்டிருந்தது. இருப்பினும் AIS தரவு அது வடக்கு நோக்கி நகர்வதை காட்டுகிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால் கப்பல் நங்கூரமிடப்பட்டு நின்று கப்பலில் இருந்த எண்ணெயை மற்றொரு கப்பலுக்கு மாற்றி கொண்டிருந்தது. ஆனால் அது யாரும் அறிந்து விடாமல் இருக்க கப்பல் வடக்கு நோக்கி நகர்வதாக AIS மூலம் போலி இருப்பிடத்தை காட்டியது. ஜூலை 19ஆம் தேதி அதிகாலை 3:55 மணிக்கு செரஸ் 1 AIS வழியாக அதன் இருப்பிடத்தை அனுப்புவதை நிறுத்தியது. அதன் பின் 26 மணி நேரம் கழித்தே மீண்டும் இருப்பிடத்தை காட்டத் தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் செரஸ் 1 கப்பல் அங்கு நிற்பதை AIS வழியாக தெரிந்து கொள்ளாத மற்றொரு டேங்கர் சிங்கப்பூர் கொடியுடன் ஜப்பான் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலின் பெயர் ஹாஃப்னியா நைல். செரஸ் 1 கப்பல் அங்கு நிற்பதை AIS வழியாக தெரிந்து கொள்ளாத ஹாஃப்னியா நைல் செரஸ் 1 கப்பல் மீது மோதியது. விபத்துக்கு பின்னர் தீயில் சேதமடைந்த ஹாஃப்னியா நைல் கடலில் சிங்கப்பூர் கடற்படை கப்பல் மூலம் உள்நாட்டு துறைமுகத்திற்கு மீண்டும் இழுத்துச் செல்லப்பட்டது. அத்துடன் செரஸ் 1 கப்பல் AIS-இல் 2 நாட்கள் காணாமல் போனது. பின்னர் மலேசியாவின் கடலோர காவல் படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது செரஸ் 1 கப்பல் 2 இழுவை படகுகள் மூலம் தென்சீன கடலின் ஆழமான கடல் பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டு அங்கு கப்பல் கைவிடப்பட்டதை கண்டறிந்தது மலேசியாவின் கடலோர காவல் படை. கப்பல் நகர்வு ஆய்வாளர் டிமிட்ரிஸ் அம்பார்சிடிஸ் இது பற்றி கூறிய போது செரஸ் 1 அதன் இருப்பிடத்தை ஏமாற்றி ஹாஃப்னியா நைல் அதை கண்டறிவதை தடுத்ததால் விபத்து ஏற்பட்டது என்று தான் கருதுவதாக கூறினார்.
அவரது கூற்றின்படி விபத்திற்கு முன் சில நாட்கள் செரஸ்வன் கப்பலால் அனுப்பப்பட்ட AIS தரவுகள் அசாதாரண இடைவெளிகளை வைத்திருக்கிறது. அத்துடன் கப்பல் நடமாட்டங்களால் செறிவூட்டப்பட்ட கடல் பகுதியில் ஒழுங்கற்ற மற்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்ட இயக்கங்களை காட்டுகிறது. அதைத் தொடர்ந்து திடீர் கூர்மையான திருப்பங்கள் மற்றும் நீண்ட நீரான பாதைகள் ஆகியவற்றில் பயணித்தது. இவை AIS சிஸ்டத்திற்கு போலியான இருப்பிடங்களை கொடுத்து ஏமாற்றுதலுடன் ஒத்த வடிவங்கள் என்று அவர் கூறினார். தடை செய்யப்பட்ட கச்சா எண்ணெய்க்கான சீனாவின் பசியை தீர்ப்பதற்காக சர்வதேச விதிமுறைகளுக்கு புறம்பாக இயங்கும் டேங்கர் கப்பல்களை அதிகம் நம்பியுள்ள நாடுகளில் முக்கியமானது சீனா. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதியாளரான சீனா, ஈரான், வெனிசுவேலா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் இருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்கும் சில வாடிக்கையாளர்களில் ஒன்று. இந்த நாடுகளில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது அமெரிக்காவின் கடுமையான தடைகளுக்கு உட்பட்டது. சீனா தனது உற்பத்தி துறையில் பொருட்களை தயாரிப்பதற்கும் அதன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் எண்ணெய் தயாரிப்பதற்கும் சர்வதேச அளவுகோல்களில் இருந்து தள்ளுபடி விலகி மலிவு விலையில் விற்கப்படும் இந்த எரிபொருட்கள் தேவை. மலிவு விலையில் எரிபொருட்கள் வாங்குவதால் சீன தயாரிப்புகளின் உற்பத்தி விலை குறையும். அதன் மூலம் உலக ஏற்றுமதி சந்தையை ஆக்கிரமிக்கிறது. மேற்கத்திய நிதி அமைப்புகள் மற்றும் கப்பல் சேவைகளை புறக்கணிக்க சீனா சட்டவிரோதமாக இயங்கும் இந்த 2 டேங்கர் கப்பல்களை நம்பியுள்ளது. ஆனால் இந்த கப்பல்கள் சர்வதேச கடல் பாதைகளின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வயதான தரமற்ற டேங்கர் கப்பல்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவத்தில் விபத்தில் 2 கப்பல்களில் இருந்து பணியாளர்களும் காயமடைந்தனர். ஆனால் யாரும் இறக்கவில்லை. சட்டவிரோதமாக பயணிக்கும் 2 டேங்கர் கப்பல்களால் ஏற்படும் பாதுகாப்பு அபாயங்கள் உண்மையானவை மற்றும் உயர்ந்தவை என்று IMO எச்சரித்தது. தடை செய்யப்பட்ட எண்ணெயை இறக்குமதி செய்வதை சீனா அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளோடு தனது மலிவு விலை எண்ணெய் வர்த்தகத்தை பாதுகாக்கிறது. சர்வதேச சட்டத்தின் கீழ் சீனா மற்ற நாடுகளுடன் சாதாரண எரிசக்தி ஒத்துழைப்பு நடத்துகிறது. இது சட்டபூர்வமானது என்று அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் லியூ பெங்கியூ ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஆனால் உண்மை அது அல்ல. அதற்கு இந்த கப்பல் விபத்தே ஒரு உதாரணம். ஆசிய பசிபிக் ஆய்வுகள் கவுன்சிலின் கடல்சார் நிர்வாகத்திற்கான மூத்த ஆய்வாளர் இயன் ரால்பி, செரஸ்வன் போன்ற கப்பல்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மோதல் என்பது ஒரு விஷயம் அல்ல, ஆனால் எப்போது என்பது ஒரு முக்கிய விஷயம் என்று கூறினார். செரஸ்வன் அதன் எண்ணெய் சரக்குகளை இறக்கிவிட்டு வந்த போதே விபத்துக்குள்ளானது. எண்ணெயை ஏற்றி சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகி இருந்தால் நாங்கள் பேரழிவை பார்த்து கொண்டிருப்போம் என்று ரால்பி கூறினார். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது கப்பல் மோதி விபத்துக்குள்ளான பின் எடுக்கப்பட்ட புகைப்படம். கப்பலில் இருந்து புகை வருவதை பாருங்கள். கப்பலில் எண்ணெய் இருந்திருந்தால் கப்பல் தீப்பிடித்திருக்கும், மோதிய கப்பலும் எரிந்திருக்கலாம். கடந்த ஆண்டு ஈரான் மற்றும் ரஷ்யாவின் ஆட்சேபனைகளையும் மீறி சர்வதேச கடல்சார் அமைப்பு IMO என்ற ஐக்கிய நாடுகளின் கப்பல் ஏஜென்சி 2 டேங்கர் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு குறித்து கடுமையான கவலைகளை வெளிப்படுத்தும் தீர்மானத்தை வெளியிட்டது. இந்த நிழல் வர்த்தகத்தில் 600 டேங்கர் கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியது. இவை தெளிவற்ற உரிமையாளர்களை கொண்ட கப்பல்கள், சர்வதேச பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்கவில்லை மற்றும் போதுமான காப்பீடு இல்லாதவை. விபத்துக்குள்ளான செரஸ்வன் கப்பல் 2 கடற்படையின் ஒரு தொன்மையான கப்பல் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 2001ஆம் ஆண்டு முதல் இயக்கப்படும் செரஸ்வன் கப்பல் பாதுகாப்பு காரணங்களுக்காக டேங்கர் ஆபரேட்டர்கள் விதிக்கும் 15 முதல் 20 ஆண்டுகள் வரையிலான வரம்பை கடந்தும் இயங்கி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இது 4 வெவ்வேறு நாடுகளின் கொடிகளின் கீழ் இயங்கி வந்தது. மிக சமீபத்தில் சாபோடோம் என்ற ஆப்பிரிக்க தீவு தேசத்தின் கொடியின் கீழ் பயணித்தது. அந்த நாட்டின் குறைந்த பதிவு கட்டணங்கள் உள்ளன மற்றும் பராமரிப்புக்கு குறைவான கப்பல்களையும் அங்கு பதிவு செய்ய முடிகிறது. விண்வெளி அடிப்படையிலான தரவு நிறுவனமான ஸ்பைர் குளோபல் அமைப்பு கப்பல்களின் இருப்பிடத்தை கண்காணிக்கவும் சரிபார்க்கவும் செயற்கைக்கோள்களை பயன்படுத்துகிறது. அந்த அமைப்பு செரஸ்வன் கப்பல் மோதுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையே மட்டுமே பயணித்ததை காட்டுகிறது. தென் சீன கடலில் கிழக்கு மலேசியாவுக்கு அப்பால் உள்ள நீரில் வழக்கமான நிறுத்தங்களுடன் பயணித்தது. சீனாவின் எண்ணெய் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 90% தென் சீன கடல் வழியாக செல்கிறது. இது மிகவும் சர்ச்சைக்குரிய நீர்வழி பாதை. இந்த கடல் பகுதி 7 அரசாங்கங்களால் ஓரளவுக்கு உரிமை கோரப்படுகிறது. இதனால் இங்கு கடல் கண்காணிப்பு கடினமாக உள்ளது.